ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் April 5 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ எல்லாருமே எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அனெக்சர் பற்றி தெரிஞ்சிருக்கும். அதாவது உங்களோட எக்ஸாம் ஆன்சர் சீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும் அனெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீட்டில் வந்து என்னெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும், இதெல்லாம் ஃபில் பண்ணக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் டைமில் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்களோ அதை ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து அந்த தப்பெல்லாம் தவிர்த்துருங்க. ஸோ அதெல்லாம் என்ன அனெக்சரில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அனெக்சர்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த ஆன்சர் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கும், அது பேர் தான் அனெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட டிபார்ட்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நீங்கள் உள்ள ஆன்சர் பண்ணியிருக்க அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக இதுதான் அனெக்சர். ஸோ அந்த அனெக்சரில் எப்படி ஃபில் பண்ணுறது, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓவராலாக இப்படி தான் உங்களுக்கு அனெக்சர் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் வந்து உங்கள் ஹால் சூப்பர்வைசர் சொல்கிறப்ப வந்து கரெக்டாக கேட்டுக்கோங்க. நீங்கள் மாற்றி வந்து சைன் போட்டுறாதீங்க. அதாவது ஹாலோட சூப்பர்வைசர் சைன் போடுற இடத்துல நீங்கள் மாற்றி போட்டுறாதீங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இடத்துல இதான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர் போடுற இடத்துல கரெக்டாக வந்து போடுங்க. அதே மாதிரி அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த இடத்துல அதை மட்டும் ஃபில் பண்ணுங்க. ஒரு சில டைம் வந்து சப்ஜெக்ட் கோட் போடுற இடத்துல போய் நீங்கள் வந்து உங்களோட சப்ஜெக்ட் எழுதி வச்சிருவீங்க. ஸோ அதனால் கரெக்டாக வந்து போடுங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு அனெக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, நான் இதில் ரெட் கலரில் கொடுத்துருக்க எல்லா இடமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரைட் சைடு பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து எதுவுமே எழுதக்கூடாது. முடிஞ்சாலும் அவங்க கொடுத்துருக்க அந்த பாக்ஸ்குள்ளே ஃபில் பண்ண பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் கோட், உங்களோட காலேஜ் கோடை வந்து போட்டுக்கோங்க. அடுத்து ரெஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஹால் டிக்கெட்டை பார்த்து கூட கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட காலேஜ் நேம் அதையும் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டிகிரி அப்படின்னா பிரான்ச்னு கேட்டிருப்பாங்க. உங்களோட டிகிரி எதுவோ அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. செமஸ்டர் எந்த செமஸ்டரோ அந்த செமஸ்டர் மென்ஷன் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கோட் பொறுத்த வரைக்கும் உங்களோட கொஸ்டின் பேப்பரில் இருக்கும், அந்த சப்ஜெக்ட் கூட கரெக்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் அண்ட் செஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் டேட் என்னைக்கோ அந்த டேட்டை வந்து கரெக்டாக போட்டு, செஷன் அப்படின்னா ஃபுல்லுனா ஆஃப்டர்நூனா அப்படின்னு போடணும். மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஃபுல்லுனா தான் இருக்கும். ஸோ அதனால F1 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சப்ஜெக்டோட டைட்டில். ஸோ சப்ஜெக்டோட டைட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக தான் நீங்கள் எழுதணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபுல்லாக தான் எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து எவ்வளோ பேஜஸ் எழுதிருக்கீங்களோ அவ்வளோ பேஜஸ் நீங்கள் எழுதணும். ஸோ அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் கோடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கோடோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு இடத்துலையுமே சிக்னேச்சர் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன டேட்டோ அதை போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி செஷன் பொறுத்த வரைக்கும் என்ன செஷனோ அதை போட்டுக்கோங்க. மேலே என்ன ஃபில் பண்ணீங்களோ அதை தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு கீழே வந்து சிக்னேச்சர்லாம் இருக்கும், அங்கே எங்கேயுமே வந்து நீங்கள் சைன் போட்டுறாதீங்க. உங்களுக்கு உங்கள் எக்ஸாம் கால் சூப்பர்வைசரே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதை கரெக்டாக வந்து கேட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல சைன் எல்லாமே வந்து உங்கள் எக்ஸாம் கால் சூப்பர்வைசர், அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேப்பர் கரெக்ஷன் பண்ண போகிறவங்க தான் வந்து சைன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எங்கேயுமே வந்து நீங்கள் சைன் போட்டுறாதீங்க. ஸோ போன டைம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய மிஸ்டேக் தான் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி மாற்றி வந்து பதட்டத்தில் ஃபில் பண்ணாங்க, அதே வந்து தவிர்த்துருங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் A, பார்ட் B, பார்ட் C வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் வந்து 1லேருந்து 10 இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 11லேருந்து 15 கொடுத்துருப்பாங்க. அதுலேயே உங்களுக்கு ஏபின்னு வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள நீங்கள் எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிக் அடிக்கணும். எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்களோ அது வந்து கரெக்டாக டிக் அடிக்கணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் டிக் அடிக்கணும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த பார்ட் A, பார்ட் B, பார்ட் Cன்னு கொடுத்துருக்கிறது வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஆன்சர் ஷீட் பின்னாடியும் கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்து 3 இடத்துல இருக்கும். பின்னாடி வந்து 2 இடம், முன்னாடி வந்து இந்த பாக்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கும். டோட்டலாக நீங்கள் 3 இடத்துல டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு இடத்துலையும் டிக் பண்ணாமல் விட்டுறாதீங்க. மேக்ஸிமம் வந்து அனெக்சர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். சைன் எங்கேயுமே போட்டுறாதீங்க. ஓவராலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் எல்லாமே சொல்லிட்டேன். கண்டிப்பாக எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். இந்த அனெக்சரில் சொல்கிற எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போக உங்கள் ஹால் சூப்பர்வைசர் சொல்கிற அந்த டிப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.